இந்த பாரு, சாக்கு போக்கு சொல்லாத. சரியான நேரத்துல என்னோட வேலை முடியலன்னு வை. என் பேர் என்னன்னு உனக்கு தெரியும்ல, ஜோனிதா. புரியுதுல்ல? ஏய், பூகம்பம் வந்தாச்சு. ஃபாஸ்டா வேலை செய்யுங்க. மேடமோட மூடு வேற நல்லா இல்ல. போனை வச்சிடு. புவன், சொல்லுங்க மேடம், என்னாச்சு? என்ன இது? என்ன இது? உனக்கே நல்லா தெரியும் நாளைக்கு காலையில எக்ஸிபிஷன் இருக்குன்னு. இந்த ஃபிஷ்ஷை டெலிவரி பண்ணி ஆகணும். ஏன் இந்த ஃபிஷ்ஷோட வேலை முழுசா இன்னும் முடியல? மேடம், என்ன எதுக்காக கத்துறீங்க? இதுல ரெட் கலர் ஏறணும், ரத்த கலர். அந்த சப்ளையர் பெயிண்ட் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் மேடம்? ஏன் இன்னும் கொண்டு வரல? ரத்த மாதிரியான ரெட் கலர் கிடைக்கலையா? அட, அவன்கிட்ட பேசி பாரு. ஏதோ ரெட் கலர் சொன்னி, அதை கொண்டு வர சொல்லு. மேடம், எங்கேயும் எந்த கொலையும் நடக்கல. அப்புறம் ரத்த கலரை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேக்குறான். வாட்? That's what's strange. அவ எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? சரி, இந்த ஃபிஷ்ல எப்படி இந்த ஹோல் வந்தது? நீங்க தானே மேடம் சொன்னீங்க ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பதான் மூவ்மெண்ட் காட்ட முடியும்னு. ரத்தமா? ஆமா மேடம், இது ரத்தம் தான். பட் இது ஃபிஷ் மாடல் தானே, இது சிலை தானே. இதுல இருந்து இப்படி இந்த ரத்தம் கீழே சொட்டுது. இந்த கிறுக்குத்தனமான விளையாட்டை யார் பண்றது? உங்கள யார் என்ன பயமுறுத்த முயற்சி பண்றீங்க? ஜெயதா, ஜெயதா. யாரு? என்னாச்சு? ஏன் நீ பயந்த மாதிரி இருக்க? இத கவனி. இது என்னது? இத பாரு, இது எல்லாம் உண்மையாச்சுன்னா நாம செத்தோம். பாரு. இப்ப நாம என்ன பண்றது? இது எப்படி நடந்தது? இது நடக்க கூடாது. யார் இவன்? எங்க இருக்கான்? வெளியே நிக்கிறான். சீக்கிரம் வா. அட, இங்க யாருமே இல்லையே. அட, இங்கதான் நின்றுட்டு தான் எங்க போனானே தெரியலையே. நீ என்ன சொல்றேன்னு உனக்கே புரியுதா? நம்ம 2 பேரும் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு புரியுது. ரோஹித், அவன் இங்கே தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை இங்க உள்ள அனுப்பினானா? அவன் நமக்காக தான் இங்க வந்திருக்கான். அவன் வந்திருக்கலாம், ஆனா வெளியே வந்தா அவனை இங்க காணுமே. என்ன செய்யறது? ஒரு வேலை பண்ணு, நீ இங்க இரு, நான் போய் பாக்குறேன். சரி சரி, டூ இட் ஃபாஸ்ட். மாடல் டெலிவரி வந்தாச்சா? மேடம், நேத்து நைட்டே வந்தாச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு. மேடம், அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட். டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு எந்த ஒரு வேலையும் வைக்கல. அப்படியா? சரி, பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான எக்ஸிபிஷன், ஓகேவா? சரி. மியூசிக் எங்க இருந்து வருது? மேடம், உள்ள இருந்து தான் வருது. சென்டர் இன்னும் ஓபன் பண்ணலையே. அப்போ உள்ள இருந்து எப்படி சத்தம் வருது?
என்ன இது துர்நாற்றம்? எனக்கு தெரிஞ்சு எலி செத்து இருக்கணும். என்ன இது? மேடம் இது எலும்பு. சார், இந்த மியூசிக், அதுக்கப்புறம் எலும்பால செய்யப்பட்ட இந்த மியூசியம், அப்புறம் கையால செஞ்ச இந்த பொம்மைங்க. சார் சார் இதெல்லாம் என்னது? எனக்கு தெரிஞ்ச இந்த மீன் மனுஷனோட எலும்புல செய்யப்பட்டிருக்கு. இங்க பாரு, இதுல கை விரல்கள் இருக்கு. இது காலோட எலும்பு. அப்புறம் இது செஸ்ட். அதோட இந்த வாடை எலும்புல இருக்கிற இந்த அழுகி போன சதைகளால தான் இந்த நாத்தம் வீசுது. அதாவது யாரையோ கொலை பண்ணிட்டு தொங்க விட்டுருக்காங்க. இப்பவும் இந்த எலும்புல சதைகள்லாம் இருக்கு. அதை அப்படியே ஃபிஷ் மாதிரி ஆக்கியிருக்காங்க. யார் பண்ணிருப்பாங்க சார்? இதை எதுக்காக பண்ணிருப்பாங்க? யாரோ இதை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து தொங்க விட்டுருக்கான். அப்பதானே எல்லாரும் பார்க்க முடியும். இங்க மீன் எப்படி வந்துச்சு? சார், இங்க குழந்தைங்களுக்காக பெரிய எக்ஸிபிஷன் நடக்க இருந்தது. அப்புறம் மீனோட பெரிய மாடல் வர இருந்தது. ஆனா இது எப்படி உள்ள வந்ததுன்னு தெரியல. மீன் மாடலா? எங்க இருந்து வர இருந்தது? சார், அவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஜோனிதா மேம். ஜோனிதா மேடமா? அவங்க தான் இதை இங்க விட்டுட்டு போனாங்களா? யோனிட்டா மேடம் இங்க வரல. நைட் ஷிஃப்ட் வாட்ச்மேன் தான் சொன்னான். பாக்ஸோட 2 பேர் வந்தாங்களாம். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஜோனிதாவை உடனே மீட் பண்ணணும். நீங்க ஜோனிதாவை மீட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்க எலும்பு கிடைச்சிருக்கு, மனுஷனோடது. அது உங்க மனைவியோட ஆர்ட் ஒர்க். இங்க பாருங்க, என் ஒய்ஃப் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டா. அவளே பாவம் அடிபட்டிருக்கா. ஜோனிதாக்கு அடிபட்டிருக்கா? எப்படி? என்னாச்சு? நேத்து நைட்டு ஆள் இல்லாத ரோட்ல ஒரு திருடன் இவளை அட்டாக் பண்ணி 10 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கான். காலையில தான் பேங்க்ல இருந்து எடுத்தா. அவளை போட்டு அடிச்சிருக்கான். இப்ப நீங்களே சொல்லுங்க, அவ என்னதான் செய்ய முடியும்? என்ன சார் இது? ஆள் இல்லாத ரோட்ல 10 லட்சத்தோட போனாங்களா? புத்திசாலியான ஆள் போல. மிஸ்டர் சிமன், ஜானிதாக்கு இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் நாங்க அவங்கள மீட் பண்ணி தான் ஆகணும். நாங்க கேட்குற 2-3 கேள்விக்கு பதில் சொன்னாலே போறோம். நாங்க கிளம்பிடுவோம். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா சார், இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கிறா. இது ஒரு கொலை கேஸ். அதான் சார் நான் சொல்றேன்ல. அவங்க நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா எங்க கூட அவங்க பீரோக்கு வந்தாகணும். யோசிச்சுக்கோங்க. சரிங்க சார், நீங்க வாங்க. தேங்க்யூ. நீங்க இங்கே இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அட, நீங்கெல்லாம் யாரு? எப்படி உள்ள வர்றீங்க? சிமன், யார் இவங்கெல்லாம்? சிஐடி. சிஐடியா? ஆ ஆ ஆ நீங்க இவ்வளவு சீக்கிரம்? வந்துட்டோம்.
சரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க. சார், நேத்து நைட்டு தான் நடந்தது. என்னுடைய வேலையை முடிச்சிட்டு ஒர்க் ஷாப்ல இருந்து வீடு வந்துட்டு இருந்தேன். அப்போ சில ரவுடிங்க என்ன பிடிச்சிட்டாங்க. என் பிரீத் கேஸை பிடுங்கிட்டாங்க. அதுல 12 லட்சம் ரூபாய் இருந்தது. இதோ என் முகத்துல அடிபட்டிருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். நீங்க இதுக்காகத்தானே வந்திருக்கீங்க? 12 10 லட்சமா? அட என்ன அங்க நிக்கிறீங்க, உள்ள வாங்க. 10 லட்சம் ரூபாய் திருடு போனதா சொன்னீங்க. ஆனா இவங்க என்னடானா 12 லட்சம்னு சொல்றாங்க. நாங்க படிக்கட்டு ஏறி வரதுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் ஏறிடுச்சு. ஆச்சரியம்தான். ஓகே, அதை விடுங்க. இப்ப விஷயத்துக்கு வரலாம். நீங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு மனுஷனோட எலும்புகளால செய்யப்பட்ட மீனை எதுக்காக அனுப்புனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மனுஷனோட எலும்பால செய்யப்பட்ட மீன் மாடலா? ஆ. இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா, என் மனைவி ரொம்ப அப்பாவி. ஜோனிதா, நீ சொல்லிடு, எதுவும் அனுப்பலன்னு சொல்லிடு. ஆமா ஆமா, ரொம்ப அப்பாவி. ஆனா எங்ககிட்ட ஆதாரமும் இருக்கு, விட்னஸும் இருக்கு. அந்த மீனோட மாடலை நீங்க தான் ரெட் ஸ்டோன் சயின்ஸ் ஹார்ட் சென்டருக்கு அனுப்புனீங்க. என்ன? அங்கேயா? நான் தான் அதோட ஓனர். அதாவது என்ன சொல்றேன்னா, நான் தான் அதோட பார்ட்னர். ஜோனிதா, நீ என்னோட சென்டர்ல எலும்பாலான மீன் அனுப்புனியா? இல்ல சீமன், நான் அங்க எதுவுமே அனுப்பல. நான் உண்மையை தான் சொல்றேன். ஓ, நீங்க தான் சென்டரோட ஓனரா? பிரமாதம். எலும்பால செய்யப்பட்ட மீன் மாடலை உங்க மனைவி உங்களுக்கு தெரியாமே சென்டருக்கு அனுப்பிட்டாங்க. சார், நான் வந்து ஜஸ்ட் ஒரு மீனோட மாடலை உருவாக்கினேன். அதுவும் முழுசா முடியல. ஆனா சார், அதுல ஏதோ பிரச்சனை இருந்தது. என்ன பயமுறுத்துறதுக்காக யாரோ அதுல ரத்தத்தை நிரப்பி இருந்தாங்க. ஆனா சார், நிஜமாவே எனக்கு தெரியாது. அந்த எலும்போட மீன் அங்க போனதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா சார், நான் நிஜமா தான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ see. யாராவது வச்சிருப்பாங்கல்ல? ஏதாச்சும் காரணம் இருக்கும். அதனால எலும்பால மீன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்க வேண்டியிருக்கும் அந்த எலும்பு எங்க இருந்து வந்ததுன்னு. சார், நீங்க யார் கழுத்தை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். யார் அது? இஷான் இல்லனா ரூபேஷ். சார், இவங்க தான் அந்த சென்டர்ல பார்ட்னர்ஸா இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப மோசமானவனுங்க. தில்லு முள்ளு பண்றவங்கள எங்க ஸ்டைல்ல பாத்துக்கிறோம். இஷான் அண்ட் ரூபேஷ். இத பாருங்கடா, குழந்தைக்கு எக்ஸிபிஷன்ல போய் இதை தொங்க விட்டுருக்கீங்க. சார், இது சிமுனா அவனோட ஒய்ஃபும் தான் பண்ணிருக்கணும். ரூபேஷ், நாக்கு அடக்கி பேசு. சொல்ல போனா இந்த சென்டர்ல எனக்கும் பங்கு இருக்கு. என்னோட சென்டர்ல இவ்வளவு கேவலமான வேலையை செய்வேனா? நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. இஷான், ரூபேஷ், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. மத்தவங்க எல்லாரும் வெளியே போங்க. போங்க. வாங்க Come on. வாங்க வெளியே போங்க, வாங்க. வெளியே போங்க போங்க. இந்த எக்ஸிபிஷனோட பொறுப்பை சிம்மன் கிட்ட விடாதன்னு அப்பவே சொன்னேன். இப்ப பாரு, அவன் தான் மனைவி ஜோனிட்டா கிட்ட போயிட்டான். நாம இப்ப எல்லாரும் இதை அனுபவிக்கிறோம். இங்க ஏன் என்கிட்ட பேசுங்க. நீங்க ஏன் சிமன் ஜானிதாவை சந்தேகப்படுறீங்க? இந்த கணவன் மனைவி பத்தி உங்களுக்கு தெரியாது. எக்ஸிபிஷன்ல ஆர்டிபிஷியல் மீனை தொங்க விடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சார், எங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இதை பண்ணியிருக்கணும். அப்படியா? நீங்க 2 பேரும் இதை பண்ணலனா இந்த எலும்பு எங்க இருந்து வந்தது? சார், இது மனிதர்களோட எலும்புன்னு நீங்க சொன்னீங்க. அவங்க யாரையாவது கொலை பண்ணியிருக்கணும். சார், அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. உங்க சென்டர்ல இருந்து யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா? அப்படின்னா அந்த எலும்புங்க யாரோடதா இருக்கும்? சொல்லுங்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ. சார்,
இத கவனிங்க. ஓ எஸ் சார். இந்த மீன்ல இருந்து மனுஷன் வந்தானா இல்லையா? வாங்க. இந்த மீன்ல இருந்து செத்தவனும் வந்திருக்கான், சாகடிச்சவனும் வந்திருக்கான். சார் அது எப்படி? இவனோட வயசு 25ல இருந்து 30க்குள்ள. ஆனா சார் இவனை எப்படி கொலை பண்ணாங்க? சுட்டிருக்காங்க. இங்க பாரு, இங்கதான் குண்டு பட்டிருக்கு. ஆண்ட் இவரோட மொத்த பாடிய ரொம்ப நேரத்துக்கு ஆசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் மொத்த சதையும் கரைஞ்சிரும். இந்த டேஞ்சர் ஆசிட் பேரு ஹைட்ரோலிஸ் ஆசிட். ஆசிட்ல போட்டு வச்சிருந்தாங்களா? ஹைட்ராலிஸ் ஆசிட். ஆனா இவ்ளோ ஆசிடும் கொலைகாரனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்த ஆசிட ஃபேக்டரியில யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஸ்பெஷலா கண்ணாடி ஃபேக்டரியில. சரி, கொலை பண்ணவன் ஐ மீன் கொலைகாரன் எப்படிப்பட்டவன்? கலைஞன், ரொம்ப பெரிய கலைஞன். பாரு, மனிதனோட எலும்பை அழகா வளைச்சு அதை மீன் ஆக்கியிருக்கான். ஒரு நல்ல ஆர்ட் லவர். அப்படியா? இந்த ஆர்டிஸ்ட பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆர்டிஸ்டோட வயசு 22ல இருந்து 25க்குள்ள இருக்கும். அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் ஒரு லேடி. என்ன கொலை பண்ணது ஒரு லேடியா? கொலை பண்ணது லேடி. ஆச்சரியம்தான். குண்டடிப்பட்டதை வச்சும் இந்த எலும்பை பார்த்தும் நீங்க லேடின்னு சொல்லிட்டீங்க. இதை நான் சொல்லல, ஆதாரம் சொல்லுது. கவனிங்க, இங்க கையில இருக்கிற எலும்புகளுக்கு நடுவுல எனக்கு கொஞ்சம் ரத்தம் கிடைச்சது. டெஸ்ட் பண்ணி பார்த்த போதுதான் இந்த எலும்பால அந்த மீனை உருவாக்குனாங்களோ அவங்களோட ரத்தக்கரைன்னு. ஏன்னா இறந்து போறவங்களோட ரத்தத்தை ஆசிட் விழுங்கிருக்கும். அப்ப இது அந்த லேடியோட தானே? சார், ஒருவேளை இவங்க ஆர்டிஸ்டா இல்லாம இருக்கலாம் இல்லையா? வேற யாராச்சும் இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லேடிக்கு கண்டிப்பா கொலைகாரனை தெரிஞ்சிருக்கும். அவளுக்காக தானே இதை பண்ணியிருக்கான். ஹலோ. ஓகே ஓகே சரி, சயின்ஸ் சென்டரோட ஃபுட்டேஜஸ் வந்துருச்சு. வாங்க போய் பார்ப்போம். ஒரு வேன் இங்க உள்ள வந்திருக்கு. சார் ரொம்ப இருட்டா இருக்கு, ஒன்னும் சரியா தெரியல. இருட்டா இருந்தாலும் நிக்கில் சார், 2 பேரோட போட்டோவையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிரு. இவங்களை பத்தி தெரிஞ்சாகணும். இந்த பாக்ஸ்ல தான் அந்த மீன் மாடலை கொண்டு வந்திருக்கானுங்க. வேன்ல என்னவோ எழுதியிருக்க. ஒரு அதை ஜூம் பண்ணு. புறாவோட லோகோ இருக்கு. ஓ, பிபி. பிபின்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு வேலை பண்ணலாம் பூர்வி, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இது கம்பெனியா இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான்னு நீங்க விசாரிங்க. இது ஒரு கடையா கூட இருக்கலாம். அவங்க லோகோவில் புறா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒத்து வருதான்னு பார்ப்போம். கொலைகாரனை பத்தி கண்டிப்பா ஏதாவது ஒன்று தெரிய வரும். சார் 3 மியூசிக் டைரக்டர்ஸும் வந்தாச்சு. இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு மியூசிக் பீஸை போட்டு காட்டுறோம். இதை கொஞ்சம் நீங்க நல்லா கேட்கணும். கேட்டுட்டு இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. சரிங்க சார். இது வந்து நான் போட்ட மியூசிக். ஐ மீன் இதை ரெக்கார்ட் பண்ணதே நான் தான். ஆனா சார், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு எலும்பெல்லாம் எடுத்திருக்காங்க.
அங்க இந்த மியூசிக்கை போட்டிருக்காங்க. சார் இதை எந்த மர்டர்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ப்ளீஸ், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் நிரபராதி. இந்த பீஸை யாருக்காக ரெடி பண்ணீங்க? மியூசிக் கிளாஸ்க்காக, ஏஜேகே ஸ்கூல். சார் வேன்ல இருந்த லோகோ ஏதோ ப்ளூ பிஜன் லாண்ட்ரியோடது. ப்ளூ பிஜியன் லாண்ட்ரி. இந்த மியூசிக்கை கேட்டிருப்பீங்கல்ல? ஆமா, இது எங்களோட ஸ்கூலோட குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இதுக்கும் ஒரு மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதோட உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? ரெட் ஸ்டோன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் சென்டர். ரெட் ஸ்டோன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்டரா? அப்படின்னா இந்த மியூசிக் அப்புறம் இந்த சென்டரை பத்தி எங்க ஸ்கூலோட ட்ரஸ்டி கிட்ட பேசி ஆகணும். ஏன் ட்ரஸ்டி கிட்ட? ஏன்னா இந்த மியூசிக்கை உருவாக்குனது எங்களோட ட்ரஸ்டி தான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரும் இந்த ரெட் ஸ்டோன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு போக இருந்தாரு. போக இருந்தாரா? ஆமா, ஆனா போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நேத்து நைட்ல இருந்து அவருக்கு போனுக்கு ட்ரை பண்றேன், ஆனா கால் போகவே இல்லை. சரி, அவரோட பேரு? மிஸ்டர் ரோஹித் குமார். ரோஹித், ஒருவேளை இந்த மியூசிக், அதுக்கப்புறம் எலும்பால் ஆன அந்த மீன் ஏதாச்சும் மிரட்டல் செய்தி இல்லைன்னா மெசேஜா இருக்கலாம். சரி பூர்வி, ஒன்று பண்ண, எக்ஸிபிஷனோட கெஸ்ட் லிஸ்ட் எடு. இந்த மீன், எலும்பு, மியூசிக் எல்லாம் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஷோனாக், இந்த பொம்மை உன்னோட ஹேண்டிகிராஃப்ட் மில்லில் தானே உற்பத்தி பண்றீங்க? என்ன? சிமன் சயின்ஸ் ஆர்ட் சென்டர்ல மனிதனோட எலும்பால உருவாக்கின மீன்ல தான் இது ஃபிக்ஸா இருந்துச்சு. பிரமாதம். நீங்க பயந்துட்டீங்க, ஆனா ஆச்சரியப்படல. அப்படி இல்லை சார், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். யாரோ விளையாடி இருக்காங்க. நிறைய விளையாட்டு விளையாடியாச்சு. கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. நீங்க சிஐடி பியூரோல இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நீ ஊமையா இருந்தாலும் நான் பேச வச்சிருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. ஏன்? சரி, இப்ப சொல்லு, அந்த மீனை எதுக்காக இந்த பொம்மை கூட தொங்க விட்டீங்க? அது எனக்கு எதுவும் தெரியாது சார். இன்னும் சொல்ல போனா இந்த பொம்மையை யார் வேணாலும் வாங்கலாம். இதுவும் கரெக்ட் தான். பொம்மையை யார் வேணாலும் வாங்கலாம் இல்லையா? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க இப்ப போங்க. ஃப்ரெடி, இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். இந்த சோனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான். சார் இத பாருங்க. ரோஹித் போனோட லாஸ்ட் லொகேஷன் நேத்து நைட்டு ஜொனிதாவோட ஒர்க் ஷாப்ல காட்டுது. அதுக்கப்புறம் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரோஹித்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த ஜொனிதா நம்ம கிட்ட பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஜொனிதா என்ன? ரோஹித் இங்க வந்தானா? அதுவும் ஒர்க் ஷாப் உள்ள பயந்து போயிருந்தானா? ஆமா சார், ரோஹித் சார் வந்து மேடம் கிட்ட ஒரு லெட்டர் காட்டினாங்க. அதை படிச்சதுமே மேடம் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு? அது தெரியாது சார். ஆனா 2 பேரும் நிலைமையும் மோசமாயிடுச்சு. 2 பேரும் இங்க இருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்? அப்படி என்னதாச்சு? அவங்க வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே அட மேடம், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, யாரும் கத்தாதீங்க, அமைதியா இருங்க. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வரக்கூடாது. ஏன் கதவை தர? யோனிட்டா கதவை தர. யோனிட்டா கதவை தர. நான் சாக விரும்பல. நீ கதவை திறக்கலன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க. யோனிட்டா. அட, இது ரோஹித் சாரோட சத்தம். மேடம் கதவை தரங்க. நான் திறக்க மாட்டேன். கதவை நான் திறக்க மாட்டேன். யாரும் திறக்கவும் கூடாது. யோனிட்டா கதவை தர. யாரும் கதவை திறக்க கூடாது. அதோட அங்க இருக்கிற அந்த மீனை எரிச்சிருங்க. அந்த மீனை அங்க இருந்து தூக்கி வீசிருங்க. வெளியே ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனை காப்பாத்த யாருமே போலையா? சார், ஜோனிதா மேடமோட நிலைமையை பார்த்து சார் கத்துறத பார்த்துட்டு நாங்க எல்லாருமே பயந்து போயிருந்தோம். வெளியில யாருன்னே தெரியாது. அதோட கதவையும் திறக்க கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க. என்னப்பா நடக்குது?
சார், ஜோனிதா தான் ஏதோ தப்பு செய்கிறாங்க. ஆமா சார், சம்பவங்கள் எல்லாம் அவளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் இவ்ளோ கலாட்டாவும் நடந்திருக்கு. ஹலோ. ஆஹா. ஓகே 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 ஓகே. சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். எந்த வேன்ல இருந்து அந்த எலும்பை எடுத்துட்டு போயிருந்தாங்களோ அந்த வேனோட டிரைவர் இப்ப திரும்பவும் வந்துட்டானா? எழுந்துடா சார். தானடா உன் பேர்? ஆமா சார். உனக்காக தான் ராஜா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை லீவு முடிஞ்சு திரும்ப வந்துட்டேன். என்ன அடிக்காதீங்க சார். காலையிலேயே எனக்கு நீங்க நட்சத்திரங்களை காட்டுறீங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு எலும்பை பத்தி எதுவும் தெரியாது. தெரியாதா? இல்ல சார், இவன் போய் சொல்றான். 2 நாளா நீ வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்க. நாம சொல்லி ஓனர் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இவன் வேலைக்கே வந்திருக்கான். இல்ல சார், நான் முதல்லயே லீவ் போட்டிருந்தேன். அதனால நான் ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன். லீவ் எடுத்திருந்தியா? ஆமா. மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல இல்ல சார், நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். என்ன கேட்கணுமோ நீங்க கேளுங்க. உன்னுடைய வேன் சயின்ஸ் சென்டருக்கு எதுக்காக போச்சு? சார், அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோன் வந்தது. அவங்க வந்து வேன் வேணும்னு கேட்டாங்க. சில மணி நேரங்களுக்கு எனக்கு கொடுத்திருந்த வேலை வந்து என் வேனை மூடப்பட்டிருந்த கிளாஸ் ஃபேக்டரிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் என்னோட வேலை. அவ்வளோதான் சார். யாரோ ஒருத்தவங்க சொன்னா நீ போய் நிறுத்துவியா? என்ன ஆகும்னு எதுவும் யோசிக்கலையா? சார், அவர் எனக்கு 25,000 ரூபாய் அனுப்புனதுனால நான் எந்த கேள்வியும் கேட்கல. யோசிக்காம வேலை செஞ்சா இப்படிதான் வந்து மாட்டிப்பேன். தப்பு பண்ணிட்டேன் சார். கொலை கிளாஸ் மில்ல தான் நடந்திருக்கு. அங்கிருந்து தான் சதைகளோட எலும்புகளையும் எடுத்திருக்கணும். நிகழ், நீ ஒன்று பண்ண. இந்த கீழோட போனை வாங்கி இவனுக்கு ஃபோன் பண்ண அந்த ரிங் மாஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த கிளாஸ் மில்ல என்னதான் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இந்த இடம் என்ன இப்படி இருக்கு? இந்த கீழோ வேனை உண்மையாவே இங்கேயா கொண்டு வந்திருப்பான்? கீழு இந்த விஷயத்துல போய் சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் நம்ம பிடியில இருக்கான். பொய் சொன்னா என்ன ஆகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த மில்லுக்குள்ள கண்ணாடி செதுக்கிற வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவனோட ஃபுல் பாடியை ரொம்ப நேரமா ஆசிட்ல போட்டு வச்சிருந்தாங்க. அப்பதான் சதையெல்லாம் கரைஞ்சிடும். அந்த டேஞ்சரஸ் ஆசிட் பேரு ஹைட்ரோலிஸ் ஆசிட். இந்த இடம் தப்பு செய்யறதுக்கு சரியான இடமா தான் இருக்கு. கொலைகளையும் பண்ணிட்டு அந்த பொணங்களை ஆசிட்லையும் போட்டிருக்காங்க. அந்த வேலை தான் இங்க நடக்குது. கரெக்ட். செக் பண்ணிக்கலாம், ஏதாவது கிடைக்கும். இங்க எதுக்கு பாத் டப்பு? சார், சச்சின், இங்க பாருங்க சார். பாத் டப்புக்கு மேல ரத்தக்கரை தெரியுது. ஃபேக்டரிக்குள்ள பாத்டப்குள்ள ரத்தக்கரை. பாடியில ஆசிட போட்டு இதுக்குள்ள தான் வச்சிருப்பானுங்க. சதையும் எலும்பும் தனியா இருக்கு. இங்க பாருங்க, எரிஞ்சு போன சதையோட துண்டுங்க. சார், இங்க ஏதோ இருக்கு. பூர்வி தொடாத. ஆசிட் இருக்கும், விரல் எரியும். வேற ஏதாச்சும் வச்சுதான் அதை எடுக்கணும். ஒரு நிமிஷம் சார்.
இங்க என்னமோ இருக்கு, இதை வச்சு எடுக்கலாம். இங்க பாருங்க சார், இந்த மோதிரம் மொத்தமா எரிஞ்சிருக்கு. இறந்தவனோட மோதிரமா கூட இருக்கலாம் சார். சார், இந்த மோதிரத்துல ஏதோ ஒரு டிசைன் இருக்கு. ஆறுன்னு இருக்கு. ஆறா? ஒருவேளை இது ரோஹித் தான், அந்த ஸ்கூல் ட்ரஸ்டி. இருக்க வாய்ப்பு இருக்கு. ரோஹித்தோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஜோனிட்டா, அவளால யாரோட மோதிரம்னு சொல்ல முடியும். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் கொலகாரியா? சரி, அப்படியே எடுத்துக்கங்க. ஜோனிதா மேடம், நீங்க கொலையாளி இல்லைன்னா வேற யாரு? நீங்களே சொல்லுங்க. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நான் எந்த தப்பும் செய்யல. சரி, இதுதான் விஷயம்னா அப்புறம் ஏன் அந்த ஒர்க் ஷாப்ல அந்த மீனோட மாடலை எதுக்காக எரிச்சிங்க? வாயை மூடிட்டு இருந்தா உன்னை இங்க விட்டுட்டு போக மாட்டோம். அது வேற ஒண்ணும் இல்ல சார். அந்த மீன்ல இருந்து ரத்தம் வடிஞ்சதால நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அதனாலதான் நான் அதை எரிச்சிட்டேன். சரி, அப்படின்னா நீங்க எந்த விஷயமும் சொல்லுங்க. ஜெயவந்தி, இந்த ரிங் ரோஹித் தானே? அவருக்கு தானே நீ ஹெல்ப் பண்ணல? இந்த ரிங் ரோஹித் தானே? அவனுக்கு தானே நீ ஹெல்ப்பே பண்ணல? இது வந்து தெரிஞ்சப்போ அவனை போய் ஏன் காப்பாத்தல? அன்னைக்கு ஒர்க் ஷாப்புக்கு வெளியா ரோஹித் உன் கூட தான் இருந்தான்னு எங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? அவனுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ணல? சொல்லு. ஒர்க் ஷாப்புக்கு வெளியில அன்னைக்கு யார் வெளியில இருந்தாங்க? ரோஹித் ஒரு லெட்டர் கொடுத்தானே, அந்த லெட்டர்ல என்ன இருந்தது? சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, இந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு. அவரோட ஆப்சன்ஸ்ல நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. நீங்க அனாவசியமா என்ன போட்டு குழப்பாதீங்க. நாங்க ஒன்றும் குழப்பம் வரல, காப்பாத்த தான் வந்திருக்கோம். எலும்பால செய்யப்பட்ட மீன்கள்ல இருந்த சதை ரோஹித் தான் இருக்கலாம். அன்னைக்கு நைட்டு யார் ரோஹித்தை கொலை பண்ணாங்களோ அவன் தான் உன்னையும் கொலை பண்ண பார்த்திருக்கான். இனி மறைக்காம உண்மையை சொல்லிடு. இனி போய் சொல்லி பிரயோஜனமே இல்லை. சார், நான் தப்ப முடியாது. அடுத்து என்னதான் கொல்ல போறாங்க? அவன் நேத்து நைட்டு அவன் என்னையும் தாக்கி இருக்கான். இந்த காயங்கள் அதுதான், அவன் தான் என்ன தாக்கினான். சார், நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்னால ரோஹித்தை காப்பாற்ற முடியல. சரி, உன்னை கொலை பண்ண வந்தவங்க யாரு? சார், நிஜமாவே எனக்கு அவனை தெரியாது. நான் அவனோட முகத்தை பார்க்கல. உங்க 2 பேரையும் மட்டும் ஏன் கொலை பண்ண பார்த்தா? இல்ல சார், நாங்க 2 பேர் இல்ல, 3. நான், ரோஹித், ஷோனன். ஒருவேளை எவனோ எங்க 3 பேரையும் அந்த ரகசியத்துக்காக பழி வாங்குறான். அதென்ன ரகசியம்? இந்த மீன் கண்டிப்பா உன்னை ஒருபோதும் காப்பாத்தாது. இந்த பொம்மை விளையாட்டு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். சார், இதே லெட்டர் ரோஹித் கிட்டே ஒன்று இருந்தது. யாரோ எங்களை மிரட்டி எங்க கிட்ட இருந்து பணம் பறிக்க பார்க்கறாங்க. ஐ see. ஜோனிதா அண்ட் சோனாக், நீங்க எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் பேசுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லுங்க பதில. சார், 2006 நானும் சோனத்தும் ரோஹித்தும் சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்கணும். அதில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தோம். எங்களுக்கு அந்த கம்பெனிக்காக பணம் தேவையாக இருந்தது. எங்களுக்கு பணம் கொடுக்கவும் தயாராக இருந்தாங்க. சமாரா, அவங்க எங்கள் கம்பெனியில் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட்டை பார்த்ததும் பேராசை வந்துருச்சு. அந்த பணத்தை நாங்கள் மட்டுமே பங்கு போட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள், நாம எப்படி அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறது? ரிலாக்ஸ் கைஸ், நாம கம்பெனியை லாஸ்ட்ல காட்டலாம். லாஸ் ஆயிருச்சுன்னு பேப்பர் காட்டலாம். என்ன பிரச்சனை? நான் என்ன அவ்வளோ முட்டாளா?
என்ன சொன்னாலும் கேட்டுருவேனா? சமாரா சமாரா நாங்க எனக்கு லாஸ் காட்டுவீங்களா? ம்? சமாரா இந்த பிசினஸ் அப்படி ஒண்ணு நிப்பாட்டல. காசு கொடுத்திருக்கேன், அதை சமாரா. எப்படி வாங்கணும்னு எனக்கு ப்ளீஸ் தெரியும். விடு. நீ வாய மூடு. தள்ளி போடி. சமாரா சார் நாங்க பணத்துல ஃபோர்ஜரி பண்ணது உண்மைதான். ஆனா நாங்க யாரையும் கொலை பண்ணல. அது ஜஸ்ட் அது ஒரு விபத்து தான். நாங்க கம்பெனியை மூடிட்டோம். எங்க வழியை பார்த்து நாங்க கிளம்பிட்டோம். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் சார் அன்னைக்கு நைட்டு நான் ரோஹித் கூட நான் வெளியே வந்ததுக்கு காரணமே யார் இந்த லெட்டரை எனக்கு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் வெளியே வந்தேன். சோ லாண்ட்ரிக்கு வந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. அது சிமனோட நம்பர். அட எங்க இருக்க? நான் மாட்டிப்பேன். சீக்கிரம் வா. அப்படியா? எங்க? ஆ எங்க இருந்த நீ? நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், சிஐடி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்த? உங்ககிட்ட யார் சொன்னது நான் சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு? அப்படின்னா முன்னாடி பாரு. என்னது, சிஐடி இங்க வந்துட்டாங்களா? நீ என்ன ஏமாத்துறியா? நான் மட்டும் ஏன் ஏமாறணும்? நீயும் என் கூட சேர்ந்து ஏமாறு. நீ ஏமாற மாட்ட, நீ சாக போற. ஏய், கண்ண கீழே போடு. கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா இவனை கொன்னுடுவேன். நோ ஷூட் பண்ணாத. வெளியில வா. வாடா. சார் நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. அவதான் என்ன ஏமாத்துனது. ஏமாந்து போன உன்னை எங்க ஜெயில் சரி பண்ணி காட்டும். மத்தத நம்ம ஜெயில பார்த்துப்போம். இவன் ஒரு முட்டாள். ஆதாரங்களை மறைக்க தெரியல. சிஐடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அவன் பாவம் என்ன பண்ணுவான்? ஆப்ஷனே விட்டு வைக்கல. இங்கதான் இருக்கான். இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். தம்பி வாப்பா வா. முதலே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கணும். சார் நான் என்ன பண்ணேன்? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ரொம்ப நேரமா கேக்குறோம். நீங்க தப்பான ஆளை பிடிச்சிருக்கீங்க. அப்ப யார பிடிக்கிறதுன்னு சொல்லு. அவதான் குற்றவாளி. அப்ப நீ அவளை தடுத்துரு. நீ இந்த சமாரா கூட ரிலேட்டட் தானே? அவளதானே ஜோனிட்டாவும் ஃப்ரெண்டு ஏமாத்துனாங்க. ஆமா, ஆனா
நான் இதெல்லாம் சமாராவுக்காக செய்யல. அவ பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டா. எனக்கு அவளை பத்தி கவலையும் இல்ல. இதெல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நீ அந்த கேவலமான தப்பு பண்ண? நான் சமாராவோட வேலைக்காரியோட பொண்ணு. அவங்க என்ன தன்னோட குழந்தைய மாதிரி வளர்த்தாங்க. சமாரா இறந்ததுக்கு அப்புறம் மொத்த ப்ராப்பர்ட்டியும் என் பேர்ல வந்தது. ஏன்னா அவங்களுக்கு வேற வாரிசே கிடையாது. ஆனா நான் என்னோட முட்டாள்தனத்தினால மொத்த ப்ராப்பர்ட்டியும் இழந்துட்டேன். அப்புறம் உயிர் வாழ்றதுக்கு ஒரு சாதாரண வேலைக்கு போனேன். நிறைய கடன் வாங்கி நான் மூழ்கி போனேன். அப்ப இந்த ஜோனிதா, ரோஹித், ஷானக், அப்புறம் அந்த பழைய கம்பெனியோட பேப்பர்கள், இந்த மிரட்டல்கள், ரோஹித்துடைய பயங்கரமான சாவு, இப்படிலாம் எதுக்காக நீ பண்ண? நான் சமாராவோட பழைய ஆஃபீஸ்க்கு போனேன். அந்த இடத்துல சில கம்பெனியோட பழைய பேப்பர்ஸை பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது 3 பேரும் சமாராவை ஏமாத்தினது. நான் நினைச்சிருந்தா போலீஸ்க்கே போயிருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட கடன்ல நான் மூழ்கி போயிருந்தேன். 3 பேரையும் பிளாக்மெயில் பண்ண பார்த்துருக்க. பணக்காரங்களா இருந்ததுனால பணம் கிடைச்சிருக்கும்னு நினைச்சீங்க. முதல்ல ரோஹித் தான் எனக்கு பணம் கொடுத்தான். எப்போ ஜோனிதா ஷோனுக்கு கொடுக்க வேண்டியது வந்ததோ ரோஹித் அவங்கள காப்பாற்ற ஆரம்பிச்சான். அப்படியா? ரோஹித் உன் பிளானுக்கு நடுவில் வந்ததுனால அவனை கொலை பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஆமா. அதோட அவனோட அந்த நிலைமைய பார்த்து தான் ஜோனிதா ஷோனுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க. ஆனா நீங்க சரியா குறுக்க வந்துட்டீங்க. என் பிளானையே கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச பணத்தை காப்பாத்த நீங்க பிளான் பண்ணியிருக்கணும். அப்ப இந்த நிலைமை வந்திருக்காது. தவறான வழியில போனீங்கன்னா பணம்லாம் கிடைக்காது. ஜெயில் தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். அதோட நீங்க பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை தான் இருக்கு, அது தூக்கு.